வெல்கம் டு தீபா ஒயர் பாஸ்கெட். இப்போ பாருங்கள், நான் 50-50 ஒயரில் நமக்கு ஒரு லஞ்ச் பேக் சைஸ் ஒரு கூடை கேட்டிருக்காங்க. அதுக்காக நான் எல்லா கலர்லேயும் ஒயருக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை அடி கட் பண்ணியிருக்கேன், எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு கட் ஒயரோட அளவுகள் பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், 1 அப்படி பின்னாடி பக்கம் சுற்றுறோம், 2 3 4 5 6 7 அடி. சரிங்களா? 7 அடியும் பாருங்கள், ஒரு 7.25 அடி 7.25 அடி எடுத்து நம்ம எப்போவும் 1 இன்ச் அதிகமாக சேர்த்து எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 1 இன்ச்சு சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு கட் ஒயரோட அளவு 7.25 அடி. ஓகேங்களா? 7.25 அடியில் நான் எத்தனை கட் ஒயர் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக நம்ம எல்லா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கலரில் ஒயர்கள் எடுத்திருக்கேங்க. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கலாம். சரிங்களா? கட் ஒயரை நான் இப்படி 2ஆக மடிச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா, பாருங்கள், சுத்து ஒயரு நான் பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் எடுத்து பாருங்கள், இந்த 2ஆக மடிச்சோம் இல்லைங்களா கட்டு ஒயரு, அதிலிருந்து அப்படியே அளந்து நான் ஒரு ஸ்கேலில் காட்டுறேன். பாருங்கள், 7 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கிறேங்க. சரிங்களா? பாருங்கள், 7 இன்ச்சு நான் கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன். பிளாக் கலர் ஒயரு, சுத்து ஒயரு பிளாக் கலரில் போட்டு பண்ணுறேன். அதுக்கு நான் 7 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, நான் பேஸ் 15 வரிசைகள் பின்ன போகிறேன். அதுக்காக. ஓகேங்களா? 15 வரிசை பேஸ் பின்ன போகிறேன். இப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோனையும் பாருங்கள், அப் அண்ட் டவுன் பார்த்துக்கணும். இந்த ஒரு துளி இருக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த சைடு வாலுக்கு இணைச்சோம் இல்லைங்களா சுத்து ஒயரு, அது எந்தளவுக்கு கம்மி பண்ணியிருக்கோங்கிறத இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம். பாருங்கள், 7 இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாக இருக்குங்களா? ஓகேங்களா? 7 இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. சைடு வால் ஒயரு நான் 7 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பேஸ் 15 வரிசைகள் பின்ன போகிறேன். அதுக்கடுத்தது நான் பண்ணுறது சிவன்கண் கூடைங்க. இப்போ நான் எப்படி ஒயரை இணைக்கிறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஒரு பாதி ஒயிட் கலரில் இருக்குது, ஒரு பாதி ரோஸ் கலரில் இருக்குது. சரிங்களா? இது நாம் 50-50 ஒயரில் இந்த பேக்கு பின்னுறோம். கட்டு ஒயரும் 50-50 எடுத்திருக்கேன், சுத்து ஒயரும் நான் 50-50 தான் எடுத்திருக்கேன். இது கட்டு ஒயர் ரோஸ் கலரில் எடுத்திருக்கேன், சுத்து ஒயர் பிளாக் கலரில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சிவன்கண் கூடைக்கு நம்ம சுத்து ஒயருக்கு கீழே ஒயர் கொடுக்குறோங்க. கொடுத்து இப்படி எஸ் மாதிரி நம்ம மடிச்சுக்கிறோம். ஓகேங்களா? மடிச்சுட்டு அடுத்தது பாருங்கள், இந்த கீழே பள்ளமான பகுதி இந்த ஒயர் இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து இந்த லூப்பில் கொடுத்து இப்படி மேல் பக்கமாக எடுத்துக்கணும். இப்படி மேல் பக்கமாக எடுத்துட்டு இந்த ஒயர்களை டைட் வச்சிடணும். அவ்வளோதாங்க. இதுதாங்க சிவன்கண்ணு. இப்போ பாருங்கள், நம்ம ரோஸ் பக்கத்துக்கு ரோஸ் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு இணைச்சிருக்கோம். ஓகேங்களா? இதையும் கவனமாக பார்த்துக்குங்க. ரோஸ் கலருக்கு ரோஸ் கலர் வர மாதிரி வச்சு இணைச்சிருக்கேன் நான். அடுத்தது நம்ம என்ன கலர் இணைக்கிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்தது நான் க்ரீன் கலர் இணைக்கிறேன். சரிங்களா? இப்படி ஒரு கட்டு ஒயர் எடுத்து 2ஆக நம்ம மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த சைடு ஒயிட் கலர் வருது. ஓகேங்களா? ஒயிட் கலருக்கு ஒயிட் கலர் வர்ற மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒயர் நம்ம ரோஸ் கலர் ஜாயின் பண்ணோம், செகண்டு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணுறோம். ரோஸ் கலருக்கு ரோஸ் கலர் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணேன்.
ஒயிட்டுக்கு ஒயிட் வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுறேன். எல்லாமே சொல்லிகிட்டே பண்ணுறேன், கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்களுக்கு சரியாக தெரியுதாங்கிறது தெரியல வீடியோ. கட் ஒயர் எடுத்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ இந்த க்ரீன் கலர் வருதுங்களா, இந்த க்ரீன் கலருக்கு க்ரீன் கலர் வர்ற மாதிரி வச்சு நான் ஜாயின் பண்ணுறேன். ஒரு பேஸ் நாட்டுனா ஒரு ஷிவன் கண் நாட்டு. ஷிவன் கண் நாட்டு நம்ம எப்பவும் போல தாங்க பண்ணுறோம். நிறைய ஷிவன் கண் நாட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. 50-50 ஒயரில் இந்த மாடல் இப்படி வச்சு பின்னுனா இந்த மாடல் வரும், இந்த டிசைன் கிடைக்கணும். நம்ம சேனலில் தான் நான் தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோஸ் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன், செகண்டு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயிட்டுக்கு ஒயிட் பக்கம் வர்ற மாதிரியும் க்ரீனுக்கு க்ரீன் வர்ற மாதிரியும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது நம்ம என்ன கலர் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா, சரி ஓகே பாருங்கள், மெரூன் கலர். இப்போ இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் இருக்குது, ஒயிட்டுக்கு ஒயிட் பக்கமாக வர்ற மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். ஒயிட்டுக்கு ஒயிட் பக்கமாக வச்சு ஒரு பேஸ் நாட். அடுத்தது ஒரு கட்டு ஒயரு எடுத்துகிட்டு நம்ம ரெண்டாக மடித்து, ஓகேங்களா? இப்போ எந்த பக்கம் வச்சு ஜாயின் பண்ணோம், மெரூன் கலருக்கு மெரூன் கலர், ஓகேங்களா? ஷிவன் கண் நாட், ஒரு பேஸ் நாட்னா ஒரு ஷிவன் கண் நாட்டு. மாற்றி மாற்றி தான் பண்ணிட்டு வரோம், கலரும் மாற்றி மாற்றி வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணுறதும் எந்த கலர் நம்ம போடுறோமோ அந்த கலர் வர்ற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணணும், சரிங்களா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா இது கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 ரோஸ் கலர் ஜாயின் பண்ணேன், செகண்டு க்ரீன் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன், தேர்டு மெரூன் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 4th வயலட் கலர் ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், ஒயிட்டுக்கு ஒயிட் பக்கமாக வச்சு பேஸ் நாட் நான் போடுறேன். அடுத்தது ஷிவன் கண் நாட் எப்படி பண்ணணும், வயலட்டுக்கு வயலட் கலர் வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம், ஓகேங்களா? பாருங்கள், வயலட்டுக்கு வயலட் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணுறேன். இந்த பேகு ரொம்ப கலர்ஃபுல்லாக வரும், அழகாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்லா நாட்டில் ஃப்ளவரை கொட்டி வச்ச மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குங்க. ஆம்லா நாட்டில் நான் பண்ணி காட்டியிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது. அளவுகள் சொல்லி எல்லாமே எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது அந்த பேகு. எப்படி ஒயிட்டுக்கு ஒயிட் பக்கம் ஒரு பேஸ் நாட். இப்போ அடுத்த கட் ஒயரு ஷிவன் கண் நாட் ரெண்டாக மடிச்சுட்டு, இப்போ என்ன பண்ணணும், எல்லோ கலருக்கு எல்லோ கலர் வர மாதிரி நம்ம வச்சு நாட் போடணும். ஒரு பேஸ் நாட், ஒரு ஷிவன் கண் நாட். கலர் சேஞ்ச் பண்ணி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு வரோம். ஒரு எல்லோ கலரு, ஒரு வயலட் கலரு, ஒரு மெரூன் கலரு, ஒரு க்ரீன் கலரு, ஒரு ரோஸ் கலரு அப்படின்னு எல்லா கலர்லேயும் நம்ம கட் ஒயர் எடுத்திருக்கோம், சரிங்களா? பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ நான் வந்து ப்ளூ கலர் ஒயர் எடுத்துக்கிறேன். இது வந்து ஐஸ் ப்ளூங்க. இப்போ நம்ம பேஸ் நாட்டு போடுறோம். அடுத்தது சிவன் கண் நாட். இப்போ இந்த ப்ளூ கலருக்கு ப்ளூ கலர் வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஒரு பேஸ் நாட்னா ஒரு சிவன் கண் நாட். இப்போ அடுத்தது நம்ம பிளாக் கலர். இப்போ இந்த சைடு பாருங்கள், ஒயிட் கலர் இருக்குது. ஒயிட்டுக்கு ஒயிட் வர மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அடுத்தது ஒரு கட் ஒயர் எடுத்து ரெண்டாக மடிச்சிட்டு இப்போ இந்த பிளாக்குக்கு பிளாக் வர மாதிரி சிவன் கண் நாட் பண்ணுறோம். ஓகேங்களா? தெரியுதுங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கலர்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஃபஸ்ட்டு 2 பிங்க்கு, அடுத்தது 2 க்ரீனு, 2 மெரூனு, 2 வயலட்டு, 2 எல்லோ, 2 ஐஸ் ப்ளூ, 2 பிளாக். ஓகேங்களா? இப்போ நம்ம எத்தனை ஒயர்கள் இணைச்சிருக்கோன்னா 2, 4, 6, 8, 10, 12, 14. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடும் 14 ஒயர் நமக்கு ஜாயின் பண்ணுவோம். நான் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வருஷம் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு செகண்ட் வரிசையில் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறத காட்டுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. இது ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக ஜாயின் பண்ணணும். அப்போ வந்து நமக்கு ஒரு அழகான டிசைன் கிடைக்கும். அந்த டிசைன் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் தான் முதல்ல சொல்லி கொடுத்தோம். நிறைய அந்த பேக்கு போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.